பேர். இந்த நாஸ்ட்ரடாம் இவங்கெல்லாம் இவ்வளவு தெளிவா சொல்றாங்களே, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம இவ்வளவு தெளிவா சொல்றாங்க இல்லையா, இதுக்கு பேரு ஃபெமிலியர் ஸ்பிரிட் பேரு. இதுக்கு ஒரு அளவுக்கு மாத்திரம்தான் நடக்க போறத சொல்ல முடியும், அதுக்கு மேல அதுக்கு சொல்லவே முடியாது, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல சொல்லணும்னா நம்முடைய ஆண்டவர் தான் சகலத்தையும் அறிந்தவர். அதனால்தான் பிசாசுக்கு பேரு சக்தி, தெய்வத்துக்கு பேரு சர்வசக்தி. பிசாசுக்கு பேரு வல்லமை, தெய்வத்துக்கு பேரு சர்வ வல்லமை. அவனுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் சக்தியில எவ்வளவு ஜனங்களை ஏமாத்த முடியுமோ அவ்வளவு கூட ஏமாத்த முயற்சி பண்ணுவோம். அதனால ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும். அது முகவரியாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். காரணம் இப்படிலாம் ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய ஊழியத்தில் கொஞ்சம் வித்தியாசம், பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசம், ஆனா பத்திரிகைக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பத்திரிகை ஒழுங்கா பைபிள் வாசிச்சவங்களா இருந்தாதான் பத்திரிகையை நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். பைபிள் சரியா வாசிக்காம மனதிரும்புதல் அனுபவம் இல்லாதவங்க என் பத்திரிகையை வாசிச்சீங்கன்னா தலையை பிச்சுக்குவீங்க. அப்படி உங்களையே குழப்பக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த பத்திரிகை. ஆனா பப்ளிக் மீட்டிங்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை. என்னுடைய வாசகர்களுக்காக மாத்திரமே நான் அதை எழுதுறேன். காரணம் என்ன, ஒரு மெய்ப்பனுக்கு சபையை பற்றி உள்ள பொறுப்பு உண்டு. சபையில ஒரு ஆள் வரலன்னாக்கா அப்படி விட்டுற மாட்டாங்க. அவன் ஏன் வரல, ஏங்க போன வாரம் வரல, ஏதாவது பிரச்சனையா, இதை கேட்டு சிலர் அதுக்குன்னே பயப்படுவாங்க. ஐயோ இன்னைக்கு நான் வரலன்னா பாஸ்டர் வந்துருவாருங்க எங்க வீட்டுக்கு, அப்படி பயந்து சர்ச்சுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் சரியான மெய்ப்பன். அப்போ தன்னுடைய மந்தைகள் தவறான உபதேசத்துல போகுமானா எச்சரிக்கை கொடுக்கணும். எது தவறான ஊழியம், எது தவறான உபதேசம், அதெல்லாம் விளக்க வைக்கணும். நாளைக்கு கர்த்தர் மேய்ப்பங்கிட்ட தான் கணக்கு கேட்பார். உனக்கு இவ்வளவு ஆத்மாக்களை கொடுத்தேன், ஏன் இவங்களுக்கு எல்லாம் நீ எச்சரிக்கை கொடுக்கல? அதே மாதிரிதான் ஒவ்வொரு கன்வென்ஷன்ல நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் மனம் திரும்புகிற நிறைய பேர் என்னோட கூட கடித தொடர்பு வைப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக தான் நான் பத்திரிகை வச்சேனே தவிர என்னுடைய மேகசின் பப்ளிக் மேகசின் அல்ல, சந்தா வசூலிக்கிற மேகசினும் அல்ல. அதே மாதிரி எனக்கு பணம் வசூலிக்கிறதுக்காக நான் அமெரிக்காலாம் வர்றது கிடையாது, வெளிநாட்டுக்கு வர்றது கிடையாது. எனக்கு அதனுடைய தேவையும் இல்லை, ஏன்னா எனக்கு ஸ்தாபனம் கிடையாது. எனக்குன்னு நான் சபைகளை உண்டாக்குறவன் அல்ல. என்னுடைய ஊழியம் சுவிசேஷம் அறிவிக்கிறது, அடுத்தது சபையை வசனத்துக்கு நேரா அவங்கள வழி நடத்துறது. இந்த ரெண்டு ஊழியம், பத்திரிகை ஊழியம் என்னுடைய வாசகர்களுக்காக. ஆகவே எனக்குன்னு தனி சபை அல்லது ஸ்தாபனம் அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு பணம் தேவை. ஆனா எனக்கு அப்படி இல்லை. அதனால எந்த பணம் வசூலுக்கும் நான் அமெரிக்காவோ யூரோப் கண்ட்ரியோ நான் வர்றதில்லை. இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை சரியானபடி வசனத்துல நடத்துறது தான், அந்த நோக்கத்துல தான் அவங்க அழைக்க நான் வர்றேன். இங்க அமெரிக்காவுக்கு வந்ததும் ஜூப்ளி சிஎஸ்ஐ சர்ச்சும் கனெக்டிகட்ல டான்பரி சிஎஸ்ஐ சர்ச்சு ரெண்டு பேரும் ஸ்பான்சர் செஞ்சு அவங்களுடைய கன்வென்ஷனுக்காக என்ன வரவழைச்சாங்க. அப்போ எனக்கு இருக்கிற அந்த நாட்களை அறிவிச்சு மற்றவங்களுக்கெல்லாம் அந்த தேதிகளை கொடுத்து இப்படியாக கன்வென்ஷன் நான் பேசுவேன். அவன் எந்த நோக்கத்திலே அல்ல நான் இங்க வர்றது, உங்களுடைய ஆத்மா அவருடைய வரவோ அல்லது உங்களுடைய மரணத்துக்கு முன்பு சரியானபடி கர்த்தருக்குள்ள இருக்கணும், அந்த பாரத்தோடு உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆகவே இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன். இதை நான் முதலாவது எச்சரிப்பாக உங்களுக்கு நான் அறிவிக்க பாரப்படுகிறேன். அதே மாதிரி யார் பரலோகத்துக்கு போறேன்னு சொன்னாலும் நம்பாதீங்க, ஏன்னா பைபிள்ல அப்படிப்பட்ட இல்லை. எல்லாத்துக்கும் பைபிள் தான் நமக்கு வழிகாட்டி, பைபிள் தான். யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் இல்லை, இறங்கினவனும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் வேத புத்தகம் தெளிவா சொல்லும் போது இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நாம வேதத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து எது சரி எது சரியில்லை என்பதை நிதானித்துக் கொள்வது நமக்கு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் பேசின இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானா ஆராதனை முடிஞ்ச உடனே என்கிட்ட தயவு செய்து நீங்க கேட்கலாம், மனம் விட்டு பேசலாம். இன்னைக்கு ராத்திரி விடிய விடிய கூட பேசலாம். ஏன்னா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு வயசு 70 ஆயிடுச்சு.
அப்ப இன்னொருத்தவரை நான் வருவேன்னு எதிர்பார்த்து இங்க வரல, இதுதான் என்னுடைய கடைசி. அப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பிரசங்கம் பண்றேன். ஆனா அது நீண்டுகிட்டே போகுது. ஆகவே ஸ்பர்ஜன் அப்படிதான் சொல்லுவார். அவருடைய புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரீச்சர்ஸ் எப்பவுமே ப்ரீச் பண்ணும்போது அதுதான் அவங்களுடைய கடைசி பிரசங்கம் நினைச்சிட்டு பேசணும். இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே நான் செத்துருவேன் அப்படின்னா என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் சொல்ல ஆத்திரப்படுவேன். ஏன்னா அடுத்த சான்ஸ் எனக்கு கிடைக்காது. அப்ப என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லணும். அதனாலதான் என்னுடைய பிரசங்கம் கொஞ்சம் நீண்டு போகுது. அதே மாதிரி ஸ்பர்ஜன் இன்னொன்னு சொல்றாரு, பிரசங்கம் கேட்கறவங்களுக்கும் இதுதான் கடைசி பிரசங்கம், இது முடிச்ச உடனே அவங்களும் அவுட்ன்றாரு. அப்படி நான் நினைச்சுக்கணும். பிரசங்கம் நீங்கள்ல பிரசங்கிக்கிற நான் நினைச்சுக்கணுமா, இந்த ஜனங்கள் என் பிரசங்கத்தை கேட்ட உடனே அவுட் ஆவாங்க அப்படின்னா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி அவங்க தங்களை தயார்படுத்திக்கணும், அதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறார். அவருடைய உள்ளத்தின் ஆசை பாருங்க, எவ்வளவு பெரிய ஆழமான தத்துவம் தெரியல அது. அதனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லி முடிக்க ஆசைப்பட்டேன். நான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. எல்லாரும் விரும்புகிறபடி ஒரு பாட்டு நானும் பாடுறேன். ஆனா தமிழ் பாட்டு இல்ல, இங்க கொஞ்சம் மலையாளமும் இருந்து இருக்கிறாங்க. மலையாளத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சா நல்லா மலையாளம் பேசலாம். அதுவும் ஒரு மூக்கு அடைஞ்சதுன்னு வைங்க, ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா வரும். மலையாளத்துக்கு அது ஒரு சிறப்பு உண்டு. இந்த பாட்டு சங்கீத புஸ்தகத்துல 127வது சங்கீதம். அந்த சங்கீதத்தின் அடிப்படையில் இந்த பாட்டு எழுதப்பட்டது. 127வது சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியலையா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. இது கன்ஸ்ட்ரக்ஷனை குறித்து சொல்லுகிறது அல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல, லைஃபை குறித்து சொல்லுகிற விஷயம். கர்த்தர் ஒருத்தனுடைய வாழ்க்கைய ஆசீர்வதிக்கலனா உன்னுடைய பணத்தினால உன்னுடைய சாமர்த்தியத்தினால அவனுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்த முடியாது. என்னதான் உனக்கு நிறைய படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், நான் எப்படி நான் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் புயல் வரும், ஒரு நாள் பயங்கர அலைகள் வரும், பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யறதுன்னு உனக்கு செய்ய தெரியாது, ஒண்ணுமே தோணாது. கர்த்தருடைய கிருபை இருந்தா மாத்திரம்தான் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீ காப்பாற்றப்பட முடியும். அந்த கிருபை இல்லைன்னாக்கா உன்னால காப்பாற்றப்பட முடியாது. ஆகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இயேசு மையமாக இருந்துட்டாருனாக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரவே வராது. ஆகவே இயேசு இல்லாம அவனுடைய குடும்ப வாழ்க்கையை தயவுசெய்து நடத்த முயற்சி பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும், இது கேரளாவில் ஒரு குடும்பம், புருஷன்காரன் பெரிய டாக்டர், மனைவி டாக்டர். இதுல 2 பேர்ல ஒருத்தர் மனநல டாக்டர், சைக்கியாட்ரிஸ்ட். உடைந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறவங்க, பிரிந்தவங்களை ஒன்று சேர்க்கிறவங்க, பிள்ளைகளால் வர பிரச்சனைக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க. அவங்களுக்கு பெற்றவங்க 4 பிள்ளைகள். அதுல ஒரு பொண்ணு MBBS படிக்கிறார். ஆனா அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு எல்லாரும் டேபிள் வந்து உட்காரும் போது அப்பா அங்கிருந்து வந்தாருனாக்கா அம்மா கூட உட்கார்ந்து இருந்தா அப்பா வரவே மாட்டார், அப்படியே திரும்பி போயிடுவார். அப்பங்காரன் உட்கார்ந்து இருந்தா அம்மா வரவே மாட்டாங்க, அப்படியே திரும்பி போயிடுவாங்க. எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை பாருங்க. பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிட அம்மா பிரியம், அப்பாவோட சேர்ந்து அம்மாக்காரிக்கு பிரியம் இல்லை, அம்மாவோட சேர்ந்து இருந்து பிள்ளைகளோட சாப்பிட அப்பாக்காரனுக்கு பிரியம் இல்லை. இது எத்தனை வருஷமா? 14 வருஷங்களாக, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 14 வருஷங்களாக ஒரே வீட்டுக்குள்ள ஒருவரை ஒருவர் பேசுவதில்லை. அந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கொள்ளுங்க. நாளைக்கு கல்யாணம் ஏதாவது வரும்போது இந்த பிள்ளைகளை 2 பேரும் சேர்ந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கைப்பிடிச்சு கொடுக்கணுமே, அந்த நிலைமை வரும்போது என்ன கதி ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது. வெளியில எல்லாம் பார்வைக்கு நல்லா இருப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள